நீங்க ஏன் இப்படி வீட்டு பொம்பளை ஆளுங்க மனசெல்லாம் கெடுக்கிற மாதிரி அழைச்சிட்டு இருக்கீங்க? ஏமாமா நாங்க இப்ப குடும்பம் நடத்தணுமா வேணாமா? ஞானம், தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்கெல்லாம் வியாபாரம் பண்றதுக்கு தான் அண்ணன் ஒத்துக்கிட்டாரே. வீட்டில இருந்து கூட பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காராமே. ஏங்க அவங்க சொல்லுவாங்கங்க, அது அவங்களோட பெருந்தன்மை. அதுக்காக உடனே நீங்கள் ஆளை கூட்டு வந்துடுவீங்களா? இந்த பாருப்பா கதிரு, அப்படி இல்லை. நீங்களாம் ஒத்துப்பீங்கன்னு நினச்சி தான் கூப்பிட்டு வந்தேன். அதெல்லாம் எதுவும் ஒத்துக்க முடியாது. தயவு செஞ்சு கூட்டிகிட்டு கிளம்புங்க. நீங்கள் ஏற்கனவே மண்டை சூடு ஏறி இருக்கு. ஏன் சார் என்ன வாய்ப்பத்திரி உட்காந்துருக்கீங்க? எந்திரிச்சு போங்க போங்க சார். சாரி தம்பி, உங்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடு எனக்கு தெரியாது. சார் கூப்பிட்டு வந்தாருன்னு தான் நான் வந்தேன். நானும் யோசிச்சிருக்கணும். பரவாயில்லைங்க, நான் வரேன். சார் உட்காருங்க, ஒரு நிமிஷம் இருங்க சார். உட்காருங்க. அண்ணா ஏண்ணா எதுக்கு? ஏய் இருப்பா, எல்லாத்துக்கும் கோவப்பட்டா அப்புறம் எப்படிப்பா வாழ முடியும்? சார் முதல்ல நீங்கள் உட்காருங்க, உட்காருங்க. ஏப்பா ஏய், நம்மளை வீடு தேடி வந்தவரை ஏளனமா பேசுறதும் ஏடா கூடமா பேசி விரட்டுறதும் என்னப்பா பழக்கம் அது? அண்ணா என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு? ஏய் பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். நல்லா பேசுவாரு சார். இந்த வீட்டில் எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஏமாமா உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல. ஆனா இந்த வீட்டு பொம்பளையாளுக்கு எதிராக யாரு எந்த கருத்தை பேசுறாங்க அது ஏன் கருத்தை போயிடும். கதிருக்கும் சரி, ஞானத்துக்கும் சரி, ஏன் சக்திக்குமே சரி, அவங்க செய்யற செயலு இவங்களுக்கு பிடிக்காது. அவங்க மனசுல இருக்கிறத சொன்னா கூட நான் தான் அவங்கள சொல்ல வைக்கிறேங்கிற மாதிரி ஆகிப்போகுது. சரி அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு பாவம்? இப்போ என்ன கேட்க வந்திய? அவங்க செய்வாங்களான்னு கேட்கத்தானே வந்திய? ஆமாம் சார். அவங்க செய்வாங்க.